இயேசுவின் சீஷனான யூதாஸ் இஸ்காரியோத் ஏன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸுக்கு துரோகி, அழிவின் மகன் என்ற கூடுதல் பெயர்களும் உண்டு. 5000 பேருக்கு இயேசு உணவளித்த போது அதை கண்ட அனைவரும் இயேசுவை பலவந்தமாக ராஜாவாக்கும் திட்டம் இருந்தது. இயேசுவின் நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் வேறுபட்டவை என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததும் அவருடைய அநேக ஆதரவாளர்கள் இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இயேசு சீஷர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு பிரிந்து செல்வீர்களா என்று கேட்டபொழுது, சீமோன் பேதுரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சாட்சி பகர்ந்தான். அப்பொழுதுதான் இயேசு, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசை குறித்தே இயேசு அவ்வாறாய் சொன்னார். பெத்தானியா மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைக்கும் பொழுது இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி முறுமுறுத்ததும் இந்த யூதாஸ் தான். யூதாஸ் ஏழைகளின் மீது கொண்ட அக்கறையினால் அல்ல, பணப்பை யூதாஸிடமே இருந்தது, அதில் திருடும் பழக்கமும் இருந்ததாலும் அவன் இப்படியாய் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. யூதாஸ் ஒரு பேராசை கொண்ட மனிதனாய் காணப்பட்டான். ஆசாரியர்கள் அவனை பயமுறுத்தவோ அவனை அச்சுறுத்தவோ இல்லை. தன்னுடைய பேராசையினாலும் தன் சொந்த விருப்பத்தின் பேராலும் ஆசாரியர்களை அணுகுகிறான் இந்த யூதாஸ். அங்குள்ள தலைமை ஆசாரியர்களிடத்துல எப்படி இயேசுவை காட்டிக் கொடுக்கலாம் என்று பேசுகிறான். இறுதியாக பணத்துடன் அந்த ஒப்பந்தம் நிறைவாகிறது. ஒரு அடிமையின் விலை 30 வெள்ளிக்காசுகள். அந்த 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தான் இந்த யூதாஸ். லூக்காவும் யோவானும் இந்த செயலை தீய ஆவியின் தூண்டுதலாக கூறுகின்றனர். இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் யூதாஸ். அந்த நேரமே பாவம் என்ற இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக பரிசுத்தம் உள்ளவரை, பரிசுத்த இரத்தத்தை காட்டிக் கொடுத்ததை நினைத்து மனம் வருந்தி மீண்டும் பணத்தை திரும்ப அவர்களிடத்தில் ஒப்படைக்கும்படி செல்லுகிறான். அவர்கள் விரும்பாத போது அவன் அதை அவர்களிடம் எறிந்துவிட்டு வெளியே சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். யூதாஸ் மனம் திரும்புகிறான், ஆனால் தற்கொலை செய்து கொள்கிறான். இழிவான செயலை செய்யும் அளவுக்கு கெட்டவனாகவும் குற்ற சுமையை தாங்க முடியாத அளவுக்கு நல்லவனாகவும் இருந்தான். அப்போஸ்தலர் 1:18 சொல்கிறது, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று என்று. ஆரம்பத்தில் இவன் நம்பப்பட்டவராக இருந்தபடினால்தான் பொருளாளர் பதவி இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எதினால், எங்கு இவன் பின்மாற்றம் அடைகிறான்? இவனுடைய நோக்கமும் இயேசுவினுடைய நோக்கமும் வேறா இருந்தது. 5000 பேருக்கு உணவளித்த பிறகு இவன் எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. மற்ற சீஷர்கள் மேலும் இவனுக்குள் பொறாமையும் எரிச்சலும் வளர்கிறது. யூதாஸ் இயேசுவை உலகத்திற்கெல்லாம் ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினான். இயேசுவோ இந்த உலகத்தை பாவத்திலிருந்து காப்பாற்ற சிலுவையை நோக்கி செல்கிறார். இயேசுவை அப்படியே ஏற்றுக்கொள்ள மறுத்து இயேசு கிறிஸ்துவை தான் விரும்பியவாறு மாற்ற முயன்றான் இந்த யூதாஸ். ஏனெனில் இவனுக்குள் இருந்து செயல்பட்டது சாத்தான். யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்து ஒரு சாத்தானை போல செயல்பட்டான். இன்றைக்கும் அநேக பாரம்பரியங்கள் இயேசுவை அப்படியே ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தங்களுக்கு ஏற்றவாறு இயேசுவை மாற்றி போதித்தும் வருகின்றனர்.
தன்னுடைய சுய இச்சையினால், தன்னுடைய சுய விருப்பத்தினால் இயேசுவின் பாதையை மாற்ற முயல்கிறான். அதில் தோல்வி அடைகிறான். அதனால் தன் பாதையை மாற்றிக்கொள்கிறான். இந்த யூதாஸ் அதனாலேயே இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிகிறான். உங்கள் சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி நீங்கள் நடவாமல் இயேசுவின் சித்தத்தின்படி செய்தால் மட்டுமே நமக்கு நித்திய ஜீவன். நம் சுய விருப்பங்களை, எண்ணங்களை இயேசுவின் முன்பாக கொண்டு வைக்காமல் தேவனுடைய சித்தத்தை நமதாக்கி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.